நீங்க டே டு டே லைஃப்ல ஆன்லைன் ரிவ்யூஸ் வந்து பாக்குறீங்களா? ஆன்லைன் ரிவ்யூஸ்ல நடக்கிற ஸ்கேம் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் சேனல். கிறிஸ்டெக் சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டே டு டே லைஃப்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன்ல போயிட்டு ரிவ்யூஸ் வந்து பார்ப்போம். கூகுள், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி நிறைய சைட்ல வந்து நம்ம ரிவ்யூஸ் வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், இல்லை ஒரு பிளேஸுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி அதுக்கு வந்து ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது, ரேட்டிங் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டெசிஷன் எடுக்கிறோம். அந்த ரிவ்யூ வந்து 4 ஸ்டாருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓகே அது வந்து நல்ல ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டெசிஷன் எடுப்போம். பட் அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து என்ஷூர் பண்ணுறதே இல்லை. அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து ரியலா ஃபேக்கா அப்படிங்கறது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள சில பேர் நான் சொல்ற சினாரியோ வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு வரும். அந்த கார்டுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 5 ஸ்டார் கொடுத்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அந்த கார்டில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் ஆர் 100 ரூபீஸ் வந்து கேஷ்பேக் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே நம்மளுக்கு 50 100 கிடைக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை அவங்க சொன்ன மாதிரி வந்து ரேட்டிங் போட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அவங்க வந்து காசு வாங்கிப்பாங்க. ஏன் சொல்ல போனால் நானுமே அது மாதிரி பண்ணியிருக்கேன். நானுமே வந்து ரேட்டிங் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கேன். ஆனால் நான் காசு வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திரும்ப வந்து அந்த சைட்டுக்கு போயிட்டு அதுக்கு வந்து 1 ஸ்டார் கொடுத்துட்டு இதில் இருக்கிற ரிவ்யூஸ்லாம் வந்து ஃபேக் ரிவ்யூஸ், எல்லாமே வந்து பெய்ட் ரிவ்யூஸ் தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ரிவ்யூ ஆட் பண்ணி நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகே, இது மாதிரி கேஷ்பேக்குக்காக நம்ம வந்து தப்பான ரேட்டிங்கை கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஃபியூச்சரில் வந்து அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க பிளைண்டாக வந்து வாங்கிடுவாங்க ரிவ்யூவை மட்டும் பார்த்துட்டு. இது வந்து ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, டிரைவிங் ஸ்கூலுக்கு எங்கே போனாலுமே சரி, அங்கே வந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு QR கோடை காட்டி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க, ரேட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க வந்து கில்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ரேட்டிங்கும் கொடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸோட உண்மையான ரிவ்யூ வந்து மக்களுக்கு தெரியாம போயிடும். இதனால நிறைய பேர் வந்து ரிவ்யூஸை நம்பி ஏமாந்து போறாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான ரிவ்யூஸ்லயுமே வந்து ஒரு ஸ்கேம் வந்து நடக்குது. அது என்ன அப்படின்னா, ரிவ்யூ போடுறதுக்குன்னே வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து டீம் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ் ஆர் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேக்கான ரிவ்யூஸ் வந்து போடுவாங்க. இதனால அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். பட் வந்து சர்வீஸ் வந்து உண்மையாகவே நல்லா இருக்காது. ஓகே, அப்போ இது மாதிரி ஸ்கேம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு வந்து என்கிட்ட சில டிப்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபேக் ரிவ்யூஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க ஒரு பிளேஸ் ஆர் ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவ்யூ பார்க்குறீங்க அப்படின்னா அதுல வந்து எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிளேஸுக்கு வந்து ஒரு 4.9 வந்து ரிவ்யூ இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாகவே ஒரு 20 மெம்பர்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள இன்டர்னலாகவே அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா வந்து அந்த ரிவ்யூஸ்லாம் போட்டு அது வந்து 4.9 வந்து இருக்கும். ஆனால் உண்மையான ரேட்டிங் வந்து அதுவாக இருக்காது. அதனால வந்து எப்போதுமே ரிவ்யூ பார்க்கும்போது எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் வந்து பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது அந்த ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து அந்த ப்ராடக்ட் ஆர் பிளேஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணி ரொம்ப டீட்டெயிலா வந்து போட்டிருப்பாங்க. இதே மாதிரி அந்த சேம் பிளேஸுக்கு வந்து மல்டிபிள் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஃபேக் ரிவ்யூ அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு பிளேஸுக்கோ ப்ராடக்ட்டுக்கோ வந்து ரிவ்யூ போடுறாங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக தான் வந்து போடுவாங்க. குட் ப்ராடக்ட், வேல்யூ ஃபார் மணி, அது மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஆனால் வந்து வெல் ஸ்ட்ரக்சராக போடுறது வந்து 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. ஆனால் அதில் வந்து மல்டிபிள் ரிவ்யூஸ் வந்து அதே மாதிரி வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஃபேக் ரிவ்யூவாக தான் இருக்கும். இது மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க ஃபேக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரிவ்யூ பாக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் ரிவ்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூக்கு வந்து போகும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூல வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து சரியில்லை. நானுமே வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பார்த்துருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து சூப்பரா இருக்கும். இது மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி ஷார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா,
அதுல வந்து உண்மையான ரிவ்யூ வந்து அவங்க போட்டிருப்பாங்க. அதாவது இதுல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ஃபேக் ரிவ்யூஸ், இது யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பவுமே நீங்க ரிவ்யூ பார்க்கும்போது நெகட்டிவ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாசிட்டிவ்க்கு வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். ஹாஸ்பிட்டலுக்குலாம் இந்த மாதிரி வந்து ஃபேக் ரிவ்யூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு கரெக்டான ரிவ்யூ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும். இப்படி வந்து ஃபேக் ரிவ்யூ இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபேக் ரிவ்யூவா இல்ல ரியல் ரிவ்யூவா அப்படிங்கறத வந்து நீங்க ஓரளவுக்கு வந்து அனலைஸ் பண்ணலாம்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆன்லைன்ல ரிவ்யூ பார்த்து டெசிஷன் எடுக்கிற ஆளா இருந்தா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆன்லைன் ரிவ்யூஸ்ல வேற என்னென்ன மாதிரிலாம் வந்து ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே போல கிறிஸ்டெக் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.